ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு திருநெல்வேலி அல்வா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இந்த கோதுமை முழு கோதுமையை ஊற போட்டு அரைச்சி இந்த மாதிரி அந்த ஹஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாலை வச்சு நம்ம இந்த அல்வா செய்கிறோம். சாதாரணமாக கோதுமை மாவை கரைச்சும் பண்ணுவாங்க, பட் இதுதான் அத்தன்டிக் ஸ்டைல் ஆஃப் திருநெல்வேலி அல்வா மேக்கிங். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நல்லா கோதுமையை அரைச்சிட்டு ஒரு 2-3 டைம் திரும்பியும் தண்ணி விட்டு அரைச்சி அதுக்கப்புறமா அதுலேருந்து எடுத்த பால் அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் செட்டில் ஆக விட்டுறோம். அதுக்கப்புறமா அதில் மேலே உள்ள அந்த ஒரு மாதிரி கலர் வாட்டர் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நம்ம கொதிக்க விடுறப்போ கட்டி ஆகாமல் கொஞ்சம் நேரம் வேக விட முடியும். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டு சுகரும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதோட அந்த கலந்து வச்சுருக்கிற மாவையும் சேர்த்து குக் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறமா இந்த கேரமல் கலர் தான் இந்த நம்ம அல்வாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதுக்கு தனியாக இன்னொரு பேனில் நல்லா கேரமலைஸ்டு கலர், நல்லா அம்பர் கலர் வர்ற அளவுக்கு நம்ம சுகரை கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா டார்க் ப்ரௌன் மாதிரி வர்றப்போ இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம்ல கோதுமை பால், அதை ஆட் பண்ணி இதில் குக் பண்ண போகிறோம். குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிண்டிட்டு கடைசியில் நல்லா வெந்த அப்புறமா நம்ம நெய்யை ஆட் பண்ணணும். நிறைய நெய்யை ஆட் பண்ண நல்லா குக்காகி அல்வா கன்சிஸ்டன்சி நல்லா வரும். கடைசியில் நம்ம முந்திரியை நெய்யில் வறுத்து வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது உடனே கெட்டு போகாது, வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.